Hello all, welcome to our channel Craftiiee world. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அழகான handmade jewellery making வீடியோ தான் இது. இதுல நம்ம என்ன jewellery செய்ய போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு handmade earring தான் செய்ய போறோம். ரொம்பவே அழகான jimiki செய்ய போறோம் இதுல. சோ jimiki கம்மல் தான் நம்ம இதுல செய்ய போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஜிமிக்கி கம்மல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ்லாம் இருக்கும் கடையில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி இருக்க ஷேப்ஸ் நம்ம 2 எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரெட் கலர் சில்க் த்ரெட் இருக்கும். ஸோ சில்க் த்ரெட் வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ சில்க் த்ரெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 7 to 8 த்ரெட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் 2 கார்னர்ஸ்லுமே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு அது நமக்கு ரொம்ப சிங்கிள் த்ரெட்டாக கிடைக்கும். ஸோ 2 கார்னர்ஸுமே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த ஷேப் ஃபுல்லாக இந்த சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டை நம்ம அந்த ஷேப் ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில்க் த்ரெட் ஸ்டார்டிங் பார்ட் இருக்குல்ல அந்த எட்ஜ் இருக்குல்ல அதை வந்துட்டு இந்த ஷேப்குள்ளே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஷேப்க்கு இன்சைடில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சில்க் த்ரெட்டை மேலே இருக்க அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ஷேப்குள்ளே கொண்டு வந்து அந்த சில்க் த்ரெட்டை நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். சில்க் த்ரெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபுல்லாக இதை வந்துட்டு கவர் பண்ணும்போது சில்க் த்ரெட் எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் லூஸ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஸோ அது நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட்டை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கிறதுல நம்ம த்ரெட் வச்சு எப்படி கவர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த த்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் இன்சைடில் அந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம வந்துட்டு கீழ் வழியாக விட்டு அதை வந்துட்டு அகெயின் இந்த த்ரெட் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி இந்த ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு த்ரெட் கவர் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சில்க் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாலுமே அது ஈஸியாக வந்துட்டு கலைஞ்சிரும். ஸோ ரொம்ப சிக் ஆகிடும். அந்த இது எங்கேயுமே சிக் ஆகாமல் வந்து நம்ம இது ஃபுல்லாக ப்ராப்பராக வந்துட்டு கவர் பண்ணணும். ஸோ சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் கலைஞ்சிட்டாலுமே வந்துட்டு பார்க்க அழகாக இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு இம்ப்ராப்பராக ஆகிடும். ஸோ வந்துட்டு அது பர்ஃபெக்டாக எங்கேயுமே கொஞ்சம் கூட ஒரு சிங்கிள் த்ரெட் கூட வெளியே வராமல் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக எங்கேயுமே ஸ்பேஸஸ் இல்லாமல் வந்துட்டு நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதை கவர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட த்ரெட் லென்த் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னா அகெயின் அதை வந்துட்டு இன்சைடில் அந்த ஷேப்போட இன்சைட் பார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ஏன்னா அவுட் சைட் வந்துட்டு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா வந்துட்டு கம்மல் அசிங்கமாக தெரியும். அதனால வந்துட்டு அந்த ஷேப்போட உள்பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அந்த த்ரெட் எங்கேயுமே வெளியில் ஸ்லிப் ஆகாமல் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இது ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அகெயின் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு த்ரெட் எடுத்து 2 கார்னர்ஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணி அதை ஒரு சிங்கிள் த்ரெட்டாக மாற்றிட்டு அகெயின் இதே மாதிரி நம்ம சேம் ப்ராசஸ் தான் ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் எப்படி நம்ம டாப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு சேம் ப்ராசஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் த்ரெட் தான் சுற்றிருக்கோம். ஸோ அதுவே வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் ரெட் சூஸ் பண்ணேன். ஸோ ரெட் கலர் பர்ஃபெக்டாக ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச கலர் கூட. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ஃபைனலாக நம்ம அந்த ஷேப் ஃபுல்லாகவே வந்துட்டு ரெட் கலர் த்ரெட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே பார்க்க ரொம்ப அழகாக ஷைனிங்காக இருக்குது. இதுக்காக தான் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ரெட் கலர் ஸ்டோன் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை ஒரு திக்கான ஷீட்டில் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் வந்துட்டு ஷீட் ரொம்பவே திக்காக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷீட்டாக இருக்கணும். ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லேயரில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டணும். அந்த ஸ்டோன் வந்துட்டு எங்கேயுமே மூவ் ஆகாத அளவுக்கு ஸ்டிக் பண்ணி அது காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் வச்ச செயின் இருக்கும். அந்த செயின் வந்துட்டு அந்த அவுட்டர் லேயரை நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த குட்டி குட்டி பீட்ஸ் வச்ச செயினுமே வந்து நல்லா காஞ்சிட்டு ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் அகெயின் இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு லேயர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க செயின் இருக்கும். அந்த செயினை இந்த ஸ்டோன் அளவுக்கு கட் பண்ணி அதை வந்துட்டு இது அவுட்டர் லேயரில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒயிட் ஸ்டோன் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா அந்த ஸ்டோன்ஸ் செயின்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகிட்டதுக்கப்புறம் அந்த ஷேப் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க ஷீட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் ஷேப் மட்டும் நம்ம எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கீழே இருக்க இந்த ஜிமிக்கியை வந்து நம்ம இன்னும் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெட் கலர் த்ரெட் நம்ம வச்சு ரோல் பண்ணோம்ல அந்த கீழ் பார்ட் மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு சர்க்கிளில்
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுல அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க செயின் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ பார்க்க இன்னுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ரெட் கலர் சில்க் த்ரெட்டில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வித் கோல்டன் அந்த வரிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிக் பண்ணும்போது நம்ம அதை வியர் பண்ணணும், ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கலர் வந்துட்டு ரெட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா ஸ்டிக் ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஐபின் எடுத்துக்கோங்க. ஐபின் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கார்னரில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுதான் வந்துட்டு ஐபின். ஸோ அந்த ஐபினை இந்த ஸ்டோன் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதாவது ஸ்டோன் சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அது ஸ்டோன் பேக் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐபின்ல இருக்க அந்த சர்க்கிள் மட்டும் அந்த ஸ்டோனுக்கு வெளியில் இருக்க மாதிரி பேலன்ஸ் எல்லா திங்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்டோனுக்குள்ள கவர் ஆகிடணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஐபின் நல்லா ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டோன் ஃபுல்லாக வந்துட்டு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே அளவுக்கு இன்னொரு திக் ஷீட் நம்ம கட் பண்ணி அது ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பிகாஸ் ஐபின் வந்துட்டு ஒட்டிருக்கிறது தெரியக்கூடாது, அதை கவர் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐபினோட சர்க்கிள் மட்டும் தான் நமக்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்பின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெட்பின் எப்படி இருக்குன்னா கார்னரில் எந்த சர்க்கிள்ஸுமே இருக்காமல் ஃபுல்லாக கவர் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹெட்பினை நம்மளோட இந்த ஷேப் இருக்குல்ல அந்த ஷேப்புக்கு கீழே இருந்து இது பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு அந்த ஹெட்பினை இந்த மாதிரி மேலே எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஜிமிக்கி கீழே எங்கேயுமே விழுகாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஹெட்பின் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இப்போ அந்த ஹெட்பின் மேலே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கேப்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஸ்டோன் இருக்க சின்ன வளையம் அந்த மாதிரி வந்துட்டு திங்ஸ் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி திங்ஸ் நான் யூஸ் பண்ணி இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அந்த ஹெட்பினில் வச்சுட்டு நம்ம அந்த பேலன்ஸ் இருக்க ஹெட்பினை இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணி விட்டுட்டதுக்கப்புறம் அந்த ஹெட்பினில் நம்ம மேலே மாட்டியிருக்கோம் அந்த ஐபின் அதை வந்துட்டு இந்த மாதிரி மாட்டி நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் முக்கியமாக வந்துட்டு அந்த ரெண்டுமே கனெக்டாக இருக்க அந்த பார்ட் வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நம்ம டூல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா அதை பர்ஃபெக்டாக டைட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு கம்மல் பார்க்க ரொம்ப அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட கம்மல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருகாணி செட் பண்ண போகிறோம். ஸோ கம்மலுக்கு முக்கியமான பார்ட் திருகாணி இருந்தால் தானே கம்மல் போட முடியும். ஸோ திருகாணி செட் பண்ணிடலாம். திருகாணி வந்துட்டு லைக் ஒரு போட்டின் மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி அந்த கம்மலோட பேக் சைடில் பர்ஃபெக்டாக நம்ம க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது வந்துட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். அண்ட் தென் இதில் வந்துட்டு பட்டன் யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணிடலாம். பட்டன் ஆர் திருகாணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்மல்ஸ்க்கு எல்லாமே இப்போ ரீசெண்டாக பட்டன்ஸ் தானே வருது. ஸோ நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்மளோட ஜிமிக்கி கம்மல் பர்ஃபெக்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. வித் ரெட் கலர் ஜிமிக்கி கம்மல் ரொம்பவே அழகாக பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்ச கம்மலும் இது. ஸோ தென் அதோட பேர் ஜோடி கம்மலுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட ஜிமிக்கி கம்மல் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜிமிக்கி கம்மல் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் வேறு என்ன ஜுவல்லரிஸ்லாம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக அதை செஞ்சு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் Craftiiee சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி அழகான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலையும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.